விஜய் ஃபேன்ஸ்லாம் தற்குறி ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. அதாவது நாட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்துட்டு நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் கேட்குற விஜயின் கூட்டமும் தற்குறிகள். ஆனால் அந்த பிரச்சனையை கொடுக்குற அரசியல்வாதிகள், இந்த பிரச்சனைக்கெலாம் காரணமாக இருக்கிற அரசியல்வாதிகளை சப்போர்ட் பண்ணுற நீங்கள் அரசியல் மேதைகள், அரசியல் தெளிவோடு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு புரியலைங்க. இப்போது நம்ம ஊரில் ரோடு சரியில்லைப்பா, கரண்ட்டு கட் ஆகுது அடிக்கடி, இங்கே வந்து பாதுகாப்பு இல்லைடா, நம்மளோட குழந்தைங்க போகும்போது பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்குறாருப்பா விஜய், சூப்பர்ப்பா, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த கூட்டம் வந்து தற்கூரி கூட்டமாக இதெல்லாம் பண்ணுற இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வந்து அரசியல் மேதைகளாம். எப்படிடா இந்த கான்செப்ட், அதுவும் எப்படா இதை வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறீங்க, எனக்கு புரியலை. சரி, இன்னொன்று வர ஹீரோ வர்ஷிப்பு இவங்களாம் ஆட்டு மந்தைய ஹீரோ பின்னாடி போகிறாங்க அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன், தேர் இஸ் நோ ஹீரோ வர்ஷிப் இன் தமிழ்நாடு. தேர் இஸ் ஒன்லி ஹீரோ மென்டாலிட்டி. அதாவது ஒருத்தனும் தன்னைத்தானே ஹீரோவாக நினச்சிக்கிறான். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனும் நான் ஒரு ஹீரோ அப்படின்னு தான் நினைக்கிறான். அதாவது நான் ஒரு நல்ல மனுஷன், எனக்கு இந்த சமுதாயத்தை பார்த்து இதெல்லாம் கோபம் வருது அப்படின்னு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், அந்த எமோஷனெல்லாம் அவனால் வெளியில் காட்ட முடியாது. நான் போய் கேள்வி கேட்டேன் அப்படின்னா என்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. நான் சோஷியல் மீடியாவில் போய் பேசினாலே இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் போயிட்டு என்னால் கேட்க முடியாத கேள்விகளை இந்த சமுதாயத்தை பார்த்து வேற ஒரு ஆள் கேட்குறான் அப்படின்னும் போது அவன் மேலே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வருது. அப்போ வந்து என்னோட ப்ராக்சியாக நான் அவனை பார்க்குறேன். அப்போ வந்து நான் கேட்டால் வந்து எனக்கு பிரச்சனைகள் வரும். நான் ஒரு சாதாரண ஆள். ஆனால் ஒரு மனிதன் நான் கேட்க நினைக்கும் நியாயமான கேள்விகளை ஒரு சூப்பர் பவரோட கேட்குறான். அது அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா ஐ கனெக்ட் வித் ஹிம், ஐ சி மை செல்ஃப் இன் ஹிம். அதுதான் வித்தியாசம். இது வந்து சும்மா முட்டு கொடுக்குற கதெல்லாம் கிடையாது, ஓகேவா? லாஜிக்கலாக சொல்லணும்னா அதுதான் ரீசனு. நீங்கள் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒருவன் வந்து ஹீரோவாக இருக்கிறதுனால் அவன் பேசுகிறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. ஒருவன் பேசுவதெல்லாம் சரி என மக்கள் நினைப்பதால் தான் அவனை ஹீரோ என்றே கொண்டாடுகிறார்கள். இதை வந்து எப்படி சொன்னாலும் வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை இவங்க இளைஞர்களுங்க, நம்ம ஊரில் நம்ம தெருவில் இருக்கிற ஏரியா பசங்க எவ்வளோ பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துகிறாங்க, இலவச உணவகம் விருந்தகம் நடத்துகிறாங்க, மழை டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆக்டர் அந்த முகத்தை பிடிக்கல நமக்கு அப்படின்றதுனால என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மொத்தமாக இந்த இளைஞர்கள் அத்தனை பேரோட உழைப்பையும் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக தற்குறி அப்படின்னு டேக் பண்ண பார்க்குறீங்க.